இந்த ஜனவரி 2025 வந்து புதுசாக பல விதமான கேஜெட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் என்னெல்லாம் கேஜெட்ஸ் லான்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருவேளை இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஏதாவது கேஜெட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதோட பை லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். டேரக்டாக அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக மாட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல ஸ்டஃப் கூல் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ரோம் மினி அப்படிங்கிற ஒரு 10,000 mAhக்கான மினி பவர் பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பவர் பேங்க் மூலமாக நமக்கு வந்து 20 வாட்டில் வந்து மேக்ஸிமமாக பவர் டெலிவரி சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த பவர் பேங்க் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து மேக்ஸிமமாக 22.5 வாட்டில் வந்து யூஎஸ்பி டைப் ஏ போர்ட் வழியோட அவுட்புட் வந்து கிடைக்குது. அதுபோல் சார்ஜ் இண்டிகேட் பண்ணுற மாதிரி 5 LED பேனலும் கொடுக்குறாங்க. இந்த பவர் பேங்கோட இன்புட் மற்றும் அவுட்புட் வால்டேஜ் என்ன அப்படிங்கிறத இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இந்த ஸ்டஃப் கூலோட ரோம் மினியோட பவர் பேங்கோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 1499 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் விற்கிறாங்க. ஜெப்ரானிக்ஸ் பிராண்ட்லேருந்து ஜெப் ஆக்ஸான் 200 அப்படிங்கிற ஒரு 180 வாட்கான ப்ளூடூத் ஸ்பீக்கரை லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு மினி ரோட் ரோலர் மாதிரியாக வந்து இதோட டிசைன் வந்து இருக்குன்னு சொல்லலாம். சைடில் வந்து நமக்கு RGB லைட்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் ஒரு ஃபேப்ரிக் ஃபினிஷிங்கில் நமக்கு போர்ட்டபிள் டிசைனோட கொடுக்குறாங்க. ஏற்கனவே சொன்ன இது ஒரு ஹேண்டிலாக வருது. அதுபோல் இந்த ஸ்பீக்கருக்கு 180 வாட் வரை மேக்ஸிமம் அவுட்புட் கொடுக்குறாங்க. ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டியில் இயங்குது. மேலும் சவுண்ட் வந்து பேஸ் சவுண்ட் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இந்த ஸ்பீக்கரோட டிரைவர்ஸ்னு பார்க்கும்போது ஒரு 13.3 சென்டிமீட்டருக்கான ஒரு ஊஃபரும் 2 மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர் 6.98 சென்டிமீட்டரில் கொடுக்குறாங்க. அதுபோல் 2 ட்விட்டர் 3.81 சென்டிமீட்டரில் இருக்கு. இதில் 3 ஈக்குவலைசர் மோட்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீடியா கண்ட்ரோல் மாதிரி பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 6லேருந்து 10 மணி நேரம் வந்து எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேபேக் டைம்னு பார்க்கும்போது 10 மணி நேரம் வரையும் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது 50% வால்யூமில் வச்சு எல்இடிலாம் ஆஃப் பண்ணி ஈக்குவலைசர் டிஃபால்ட்டாக வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பேட்டரி லைஃப் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ஃபுல் பேட்டரி வச்சு யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 5லேருந்து 6 மணி நேரம் நமக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கும். கனெக்டிவிட்டி பொறுத்து நமக்கு ப்ளூடூத் ஆக்ஸ் மோட் அது மட்டும் கால் ஃபங்க்ஷன் மாதிரி பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. IPX6க்கான ரேட்டிங்கும் கொடுக்குறாங்க. இந்த ஜெப்ரானிக்ஸோட ஜெப் ஆக்ஸான் 200 விலை பொறுத்தவரையும் 9999 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் கொடுக்குறாங்க. இதோட பை லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்ததாக boAt அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து SBW100 Pro அப்படிங்கிற ஒரு 100 வாட்கான சவுண்ட் பாரை லான்ச் பண்ணியிருக்காங்க. சப் ஊஃபரோட வருது. இந்த ஸ்பீக்கரில் நமக்கு வந்து டூயல் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு டீப் பேஸான சவுண்ட் வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் 2.1 சேனலாக வருது வைட் சப் ஊஃபர் சப்போர்ட்டோட. மேலும் இதில் 3 மோட்ஸ் இருக்குது. மூவி, மியூசிக் மற்றும் நியூஸ் அப்படிங்கிற 3 மோட்ஸில் மாற்றிக்கலாம். அதாவது ஈக்குவலைசர் இருக்குது. இது இப்போ கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது நமக்கு HDMI ARC சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் ஆக்ஸ் மோட் USB மாதிரியான கனெக்டிவிட்டியும் வருது. இதுபோல் சைட் கண்ட்ரோல் பேனல் கொடுக்குறாங்க. மேலும் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ரிமோட்டும் வருது. boAtோட இந்த SBW100 Pro Plusோட விலை பொறுத்தவரையும் 4499 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் விற்கிறாங்க. அடுத்தாக போட்லேருந்து Enigma Daze அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்சில் ஒரு 1.3 இன்ச்சுக்கான சர்க்குலர் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதுபோல் ஃபுல் ஃபங்க்ஷனல் க்ரௌனும் இருக்குது. அது மூலமாக ரொட்டேட் பண்ணும்போது பல விதமான மெனுஸ் வந்து நீங்கள் நேவிகேட் பண்ணலாம். இதுபோல் பல விதமான வாட்ச் ஃபேஸஸும் மாற்ற முடியும். SOS லொகேஷன் ட்ராக்கிங்கும் இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத லொகேஷனும் ஷேர் பண்ண முடியும். ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டியில் வர இந்த வாட்சில் ப்ளூடூத் காலிங் சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டயல் பேடும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 20 கான்டாக்ட்ஸ் வாட்ச்குள்ளே சேவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. மற்றபடியாக சென்சர்ஸை பொறுத்தவரையும் ஹார்ட் ரேட் சென்சர், SpO2 சென்சர், பிரீத் ட்ராக்கிங், ஸ்ட்ரெஸ் மானிட்டர் மாதிரி பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. மென்சுரல் ட்ராக்கிங்கும் இருக்குது. இந்த வாட்சுக்கு வந்து 5 நாள் வரையும் பேட்டரி லைஃப் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் 700க்கும் அதிகமான ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. இது போக கேமரா கண்ட்ரோல், ஃபைண்ட் மை ஃபோன் மாதிரி பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. போட்டோட கிறிஸ்ட் ஆப் மூலமாக இந்த வாட்சை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த போட்டோட Enigma Dazeோட விலை வந்து 2199 அப்படிங்கிற விலையில் வருது. இது போட்லேருந்து இன்னொரு ஸ்மார்ட் வாட்சும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது போட்லேருந்து Enigma Gem அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்சில் ஒரு 1.19 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு ஆல்வேஸ் ஆன் ஃபங்க்ஷனாலிட்டியோட வருது. அதுபோல் DAV வாட்ச் ஃபேஸ் மூலமாக வாட்ச் ஃபேஸஸை நீங்களே கஸ்டமைஸ் பண்ணலாம். ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டி இருக்குது. ப்ளூடூத் காலிங் சப்போர்ட்டோட கிட்டத்தட்ட 20 கான்டாக்ட்ஸ் உள்ள சேவ் பண்ண முடியும். அதுபோக இந்த வாட்ச்லையுமே நமக்கு ஹார்ட் ரேட் சென்சர், SpO2 சென்சர், கைடட் பிரீத்திங், ஸ்ட்ரெஸ் ட்ராக்கர், எனர்ஜி ஸ்கோர்ஸ், மென்சுரல் ட்ராக்கிங் மாதிரி பல விஷயம் கொடுக்குறாங்க. லொகேஷன் ஷேரிங் ஃபீச்சரும் இருக்குது. அவசரத்துக்கு யாருக்கா லொகேஷன் ஷேர் பண்ணலாம். 5 நாள் வரையும் இதோட பேட்டரி லைஃப் வருது. கிட்டத்தட்ட 700க்கும் அதிகமான ஸ்போர்ட்ஸ் மோட் தராங்க. இதுபோ DND, கேமரா மோட், கேமரா மற்றும் மியூசிக் கண்ட்ரோல், ஃபைண்ட் மை ஃபோன் மாதிரி பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. இந்த வாட்சுமே போட்டோட கிறிஸ்ட் ஆப் மூலமாக உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். போட்டோட இந்த Enigma Gemோட விலை 2699 அப்படிங்கிற விலையில் விற்கிறாங்க. போட்ரானிக்ஸ்லேருந்து Thunder 2.0 அப்படிங்கிற ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பீக்கரில் சைடில் வந்து RGB லைட்ஸ் இருக்குது. அது மட்டும் 60 வாட்கான RMS அவுட்புட்டோட கிடைக்குது. இதுபோ இந்த ஸ்பீக்கரில் 2 பேசிவ் ரேடியேட்டர், டியூல் ட்விட்டர், அது மட்டும் ஒரு ஸ்பீக்கரும் கொடுக்குறாங்க. ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டி வர இந்த ஸ்பீக்கரில் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ப்ளே பண்ண முடியும். அதுபோக சார்ஜ் பண்ணுறக்க USB டைப் சி போர்ட் தராங்க. இதுபோக பல விதமான ஈக்குவலைசர் மோட்ஸ் இருக்குது. அது மூலமாக மோட்ஸும் நீங்கள் மாற்றிக்க முடியும். அதுபோல் TWS மோட் அப்படிங்கிற மோடும் இருக்குது. அதாவது 2 ஸ்பீக்கர் அட் டைமில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸாக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோல் USB ஃப்ளாஷ் டைவும் டேரெக்டாக வந்து இன்செர்ட் பண்ணி நீங்கள் பாட்டு கேட்கலாம். அதுபோல் ஆக்ஸ் மோடும் இருக்குது. IPX6 ரேட்டிங்கோட வர்ற இந்த ஸ்பீக்கரோட விலை வந்து 5699 அப்படிங்கிற விலையில் இருக்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு ஆஃபர் விலையில் 4999 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் வாங்க முடியும். இதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நாய்ஸ்லேருந்து Earbuds 6 அப்படிங்கிற ஒரு ட்ரூ wireless earbuds வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 12.4
mm டிரைவர்ஸ் வருது. ஆன்டி நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 32 டெசிபல்ஸ் வரை நாய்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுபோக நமக்கு சூப்பர் ஹியரிங், டிரான்ஸ்பரன்சி மோட் மாதிரி பல விதமான விஷயம் கொடுக்குறாங்க. ENC சப்போர்ட்டும் இருக்கு. மேலும் 50 மில்லி செகண்ட் வரை லோ லேட்டன்சி கேம் மோடும் கொடுக்குறாங்க. இது போய் இன்னியர் டிடெக்ஷன் இருக்கு. எப்போல்லாம் காதை விட்டு இயர்பட்ஸ் கலத்துறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாட்டு ஸ்டாப் ஆயிரும். அதுபோக குவாட் மைக்கான என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட்டும் இருக்கு. அதனால வெளியே இருந்து வரக்கூடிய தேவையில்லாத சவுண்ட் வந்து உங்களுக்கு உள்ள இருந்து வராது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கூகுளோட ஃபாஸ்ட் பேரிங் சப்போர்ட் இருக்கு. வாய்ஸ் மற்றும் டச் கண்ட்ரோல்ஸும் கொடுக்குறாங்க. பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது நமக்கு வந்து மேக்ஸிமமாக கேஸோட சேர்த்து 50 மணி நேரம் வரையும் யூஸ் பண்ணலாம் சொல்றாங்க. அதுபோல் கேஸ் வந்து 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலே 150 நிமிஷம், அதாவது கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் மேலே வந்து ப்ளே பண்ண முடியும்னு சொல்றாங்க. இது இப்போ பல விதமான ஈக்குவலைசர் மோடும் இந்த இயர்பட்ஸோட வருது. IPX5க்கான ரேட்டிங்கும் வருது. இந்த இயர்பட்ஸோட விலையை பொறுத்தவரை 2999 அப்படிங்கிற விலையில அமேசான் வெப்சைட்ல விற்கிறாங்க. நூ அப்படிங்கிற பிராண்ட் வந்து ரீபப்ளிக் சைபர்ஸ்டட் X6 அப்படிங்கிற ஒரு கேமிங் இயர்பட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் வந்து 13 mm நியோடைமியம் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்ஸ் டெக்னாலஜியோட வருது. ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டியோட இயங்குற இந்த இயர்பட்ஸை நமக்கு வந்து 40 மில்லி செகண்டுக்கான லோ லேட்டன்சி மோடும் கொடுக்குறாங்க. அதுபோல் டூயல் மோட்ஸும் இருக்கு. கேமிங் மற்றும் மியூசிக் அப்படிங்கிற மோட்ஸை மாற்றிக்கிட முடியும். இதுபோல் கூகுள் அசிஸ்டன்ட், சிரி மாதிரியே சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இந்த இயர்பட்ஸில் வந்து நமக்கு வந்து ENC சப்போர்ட் இருக்கு. குவாட் மைக் சப்போர்ட்டோட தராங்க. அதுபோல் இந்த இயர்பட்ஸில் வந்து நமக்கு 56 மணி நேரம் வரையும் நமக்கு டோட்டலாக பிளேபேக் டைம் கிடைக்கும் சொல்றாங்க. கேஸோட சேர்த்து யூஸ் பண்ணும்போது அதுபோல் வெறும் பட்ஸ் மட்டும் 7 மணி நேரம் வந்து உடனாகும் சொல்றாங்க. இந்த இயர்பட்ஸ்க்கு ஸ்வெட் மற்றும் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் ஆட்டோ பேர் டெக்னாலஜியும் கொடுக்குறாங்க. கேஸ்ல இருந்து இயர்பட்ஸ் எப்போ எடுக்கீங்களோ அப்போ உடனே வந்து பேர் ஆயிரும். நியூவோட இந்த ரீபப்ளிக் சைபர்ஸ்டட் X8 விலை வந்து 899 அப்படிங்கிற விலையில வந்து அமேசான் வெப்சைட்ல விற்கிறாங்க. அடுத்த ப்ளவு பாயிண்ட்ல இருந்து அட்டாமிக் நைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பீக்கர் லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஒரு 100 வாட் ஸ்பீக்கராக வருது. இந்த ஸ்பீக்கர் வந்து பேஸ் பூஸ்ட் பட்டன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் குவாட் டிரைவர் சப்போர்ட்டும் இருக்கு. 2 பேஸ் ரேடியேட்டர்ஸ் கொடுக்குறாங்க. அது போய் 9 லைட் மோட்ஸ் கொடுக்குறாங்க. மேலும் நமக்கு வந்து ஒரு கரக் வைரஸ் மைக் சப்போர்ட்டும் இருக்கு. அது மூலமாக நீங்க வந்து மைக் வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், பாட்டெலாம் பாடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பில்டின்னாக ஒரு ஸ்ட்ராப்பும் கொடுக்குறாங்க. தோல்ல மாட்டிட்டு எங்கேனாலும் போகிறதுக்கு. IPX6க்கான ரேட்டிங்கும் வருது. இந்த ஸ்பீக்கரில் ஒரு 15600 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அது மூலமாக பேட்டரி லைஃப் கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு மேலே வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. டர்போ வால்ட் அப்படிங்கிற குயிக் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் வேகமாக சார்ஜ் பண்ண முடியும் சொல்கிறாங்க. இந்த ப்ளவு பாயிண்டோட அட்டாமிக் நைட்ஸோட விலை வந்து 14999 அப்படிங்கிற விலையில் இருக்கிறாங்க. ப்ளவு பாயிண்ட்லேருந்து அட்டாமிக் BB60 அப்படிங்கிற இன்னொரு ஸ்பீக்கரும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து 60 வாட் ஸ்பீக்கராக வருது. இதுவுமே போர்ட்டபிள் ஸ்பீக்கராக தான் கொடுக்குறாங்க. கேரி ஹேண்டிலோட வருது. 2 ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. டியூல் ஸ்பீக்கர் இருக்குது. அது மட்டும் ரேடியேட்டர் சப்போர்ட்டும் வருது. RGB லைட்டிங்கோட 6000 mAh பேட்டரி இருக்கிற இந்த ஸ்பீக்கரில் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் பிளேபேக் டைம் கிடைக்கும் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து வயர்லெஸ் மைக்கு லிமிட் தராங்க. IPX6க்கான ரேட்டிங் இருக்குது. இந்த மைக்கோட விலை 7999 அப்படிங்கிற விலையில் விற்கிறாங்க. அடுத்து Huaweiலேருந்து வாட்ச் GT5 Pro அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் வாட்சை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்ச் நமக்கு வந்து ஒரு 1.43 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு சர்க்குலர் டிஸ்பிளே வருது. அது போக 326 ppmக்கான டென்சிட்டியோட வருது. அது மட்டும் இல்லாமல் பல விதமான சென்சர்ஸ் கொடுக்குறாங்க. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் ரேட் சென்சர் இருக்குது, பாரோமீட்டர், மேக்னெட்டிக் சென்சர், அசலோமீட்டர், கைரோஸ்கோப், டெம்பரேச்சர் சென்சர், ஆம்பியன்ட் லைட் சென்சர், ECG சென்சர், பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஸோ ஹெல்த்துக்கு தேவையான எல்லா சென்சரும் இருக்குது. ECG கூட நீங்கள் வந்து இதில் மெஷர் பண்ண முடியும். 100க்கும் அதிகமான ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுக்குறாங்க. அது மட்டும் Huaweiயோட ஆப் வந்து கொடுக்குறாங்க. அது மூலமாக எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணுறதுக்கு. இது போக உங்கள் ஸ்லீப் அனாலிசிஸ், உமன்ஸ் ஹெல்த் மாதிரி பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. இது போக ஹோம் பட்டன் ஒரு ரொட்டேட்டிங் க்ரௌனாக வருது. ப்ளூடூத் காலிங் சப்போர்ட்டும் இருக்குது. பல விதமான நெட்ஸும் உள்ள கொடுக்குறாங்க. NFC சப்போர்ட்டும் இருக்குது. லொகேஷன் ஷேரிங் மற்றும் GPS மாதிரியான விஷயங்களும் கொடுக்குறாங்க. லொகேஷன் நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு. இந்த வாட்சோட பேட்டரி லைஃப் பொறுத்தவரையும் நீங்கள் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபங்க்ஷனாலிட்டி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 5 நாள் வரையும் பேட்டரி லைஃப் கிடைக்குது. அதே நார்மலாக நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணி ரெகுலராக யூஸ் பண்ணும்போது 9 நாளும், அதே லோ மோடில் யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 14 நாள் வரையும் பேட்டரி லைஃப் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த Huaweiயோட வாட்ச் GT5 விலை வந்து 29999 அப்படிங்கிற விலையில வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் விற்கிறாங்க. அதே கிளாசிக் எடிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 39999 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்ல விற்கிறாங்க. இதோட லிங்க் ஸ்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். சென்ஹைசர் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து சவுண்ட் ப்ரொடெக்ட்ஸ் அப்படிங்கிற ஹியரிங் ப்ரொடெக்ஷன் இயர் பிளக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இயர் பிளக் வந்து 3 டிஃபரெண்டான இயர் டிப் சைஸோட வருது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பல விதமான செட்டிங்ஸில் இதை வைக்கலாம் சொல்கிறாங்க. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா நாய்ஸ், ஆஃபீஸ், ட்ராவலிங், மெடிடேஷன் மாதிரி பல விதமான சிச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து இந்த சவுண்ட் வெளியே இருக்கிற நாய்ஸ் வந்து எலிமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மற்றபடியாக ரெகுலர் TWS மாதிரி இது ஒர்க் ஆகாது. நமக்கு வந்து நாய்ஸை வெளியே கவர் பண்ணுறதுக்கு மட்டும் இது வந்து ஒர்க் ஆகும். இந்த சென்ஹென்சரோட சவுண்ட் ப்ரொடெக்ட்ஸ் இயர் பிளக்ஸோட விலை பார்த்தீங்கன்னா 1990 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் விற்கிறாங்க. ஷாமிலேருந்து பேட் 7 அப்படிங்கிற ஒரு டேப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டேப்ல ஒரு 11.2 இன்ச்சுக்கான வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 144 ஹெர்ட்ஸ் வரையும் நமக்கு வந்து வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த டிஸ்பிளேக்கு HDR என்ஹான்ஸ்மெண்ட், டால்பி விஷன், HDR10 டிவியோட ரெயின்லைன் ஹார்ட்வேர் சப்போர்ட்டும் இருக்குது. அது மாதிரி பல விதமான விஷயங்கள் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ப்ராசர் பொறுத்தவரை ஸ்னாப்டிராகனோட 7+ Gen 3 சிப்செட் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டேப் வந்து Android 15 OSல HyperOS 2 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் என்னது. பேக் சைடில் நமக்கு வந்து 13 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. f2.2 அபர்ச்சர்ல தராங்க. ஃப்ரண்ட் சைடில் ஒரு 8 மெகாபிக்சலுக்கான கேமரா தராங்க. ஆடியோ பொறுத்து நமக்கு USB டைப் சி ஆடியோ, டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட வருது. அது போல் 4 மைக்ரோஃபோன், 4 ஸ்பீக்கர் இருக்குது. இது போல் IP52க்கான ரேட்டிங்கும் தராங்க. நெட்வொர்க்ஸ் பொறுத்து நமக்கு வந்து LTE மாடலோ இல்லைன்னா 5G மாடல் கிடையாது. டேட்டா வைஃபை மாடல் மட்டும் தான் இருக்கு. அதுபோல் ப்ளூடூத் 5.4 மாதிரி விஷயம் கொடுக்குறாங்க. பேட்டரி சப்போர்ட் ஒரு 8850 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது.
இந்த ஷாமியோட பேட் 7 விலையை பொறுத்தவரை நமக்கு 8GB RAM 120GB ஸ்டோரேஜ் விலை 27,999 அப்படிங்கிற பிரைஸ்லேருந்து ஆரம்பமாகுது. இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்தது ஐட்டல்லேருந்து Zone 10 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் ஒரு 6.56 இன்ச்கான HD+ ரெசிஸ்டிவ் உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. நார்மல் 68 ரெஃப்ரெஷ் தான். மற்றபடியாக ஒரு இன்டர்வல் ப்ராசர் தான் கொடுக்குறாங்க. பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. மற்றபடி Android 14 Go எடிஷனோட HiOS 14 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ஆனது மைக்ரோ ஸ்டிக்கருக்கான சப்போர்ட் இருக்கு. டெடிகேட் சிம் செட் தராங்க. கேமரா சப்போர்ட் பேக் சைடில் 8 மெகாபிக்சல் கேமரா, ஃப்ரண்ட் சைடில் 5 மெகாபிக்சல் கேமரா தராங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான ஃபோனோட சைடில் ஒரு பவர் பட்டன் தராங்க. இது போய் இந்த ஃபோனுக்கு நமக்கு 5000 mAh 10 வாட் சார்ஜிங்கோட தராங்க. நெட்வொர்க் சப்போர்ட் நமக்கு 4G சப்போர்ட் தான் இருக்கு. 5G சப்போர்ட் இதில் கிடையாது. ஐட்டலோட Zen 10 விலைன்னு பார்த்தீங்கன்னா 3GB RAM 64GB ஸ்டோரேஜ் விலை 5999க்கும் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் விலை 6499 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் வைக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்த இந்த கேஜெட்ஸ் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட பேலன்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அது மூலமாக கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றபடி சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.